ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். திமுக ஆட்சியில் மணல் கொள்ளை எந்தவித தடையுமின்றி நடப்பது நாடறிந்த உண்மை. மணல் கொள்ளையை தட்டி கேட்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவுடன் உரிமை மீட்பு குழுவை இணைக்க வாய்ப்பிருந்தால் எந்த நிபந்தனையும் இன்றி கட்சியில் இணைவேன். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. வைகோ தனது மகனின் அரசியலுக்காக தன்னை துரோகி என கூறுவதா? வேதனையில் துடிப்பதாக மல்லை சத்யா உருக்கம். அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக உள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் யாத்திரை திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் யாத்திரையாக அமையும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை. தமிழக அரசின் செய்தி தொடர்பாளர்களாக முதல் முறையாக IAS அதிகாரிகள் நியமனம். மூத்த IAS அதிகாரிகளான ஜே ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், அமுதா ஆகியோர் நியமனம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்படும் மனுக்கள் மீது 45 நாட்களில் தீர்வு காணப்படும். அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் IAS அதிகாரி அமுதா விளக்கம். தமிழகம் முழுவதும் எத்தனை வழக்குகளில் பிடிவாரண்ட்கள் பிறப்பிக்கப்பட்டு நிலுவையில் உள்ளன? அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறை DGP மற்றும் சென்னை காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவா, ஹரியானா மற்றும் லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு புதிய ஆளுநர்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. இந்தியா சீனா இடையேயான சுமூகமான உறவை நீட்டிக்க விருப்பம். பேச்சுவார்த்தைக்கு வருமாறு சீனாவுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அழைப்பு. காலையில் நன்றாக பேசுகிறார், மாலையில் உக்ரைன் மீது சரமாரியாக குண்டு வீசுகிறார். ரஷ்ய அதிபர் புதின் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.